இதை கட் பண்ணிடுவோம். இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பத்மபூஷன் அஜித்குமார் என்ன ஒரு மனுஷனுங்க. சும்மா இல்லை விசாரிச்சுட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு வந்து குறைஞ்சது 20 to 30 கோடி ரூபா சேரிட்டிக்கு மட்டும் தர்றாரு. சேரிட்டிக்குன்னா சேரிட்டிஸ் மட்டும் இல்லை, அதாவது 20-30 கோடி ரூபா டொனேட் மட்டும் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப குறைஞ்சது 5 to 6,000 பேரை வந்து வாழ வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், மேக்ஸிமம் 20,000 பேர் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெளில சொல்கிறதில்ல. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளில சொல்கிறதில்ல, எனக்கு எப்படி தெரிஞ்சது கேட்காதீங்க. ரொம்ப நோண்டி 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 இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து இல்லாட்டி கண்டிப்பாக கிடைச்சது. அது போக ஒரு டேக்ஸ் நாட்டோட குடிமகன்னா வந்து வரி சரியாக கட்டணும். அந்த வரி அமௌண்ட்டை வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவாராம். போட்டு வச்சுட்டு என்றைக்கு வருதோ அதை தூக்கி அப்படியே அந்த பர்சன்டேஜை அப்படியே கட்டிட்டு அவ்வளோ க்ளீனாக வந்து ஒரு லைஃப் வந்து வாழ்கிற. அப்படி இன்னொன்று, அவர் பர்சியூ பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று பர்சியூ பண்ணிகிட்டே இருக்காரு. இன்றைக்கி கார் ரேசிங்னா எல்லாம் சிரிச்சாங்க, என்னடா கார் ரேசிங்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேசிங்கில் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அது கிரேஸை வந்து கொண்டு வந்து இன்றைக்கி அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காருங்க மனுஷன். உண்மையாலுமே அப்பார்ட் ஃப்ரம் இந்த நடிக்கிறது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் விட்டுருங்க, அவரை பார்த்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். நம்ம பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆபிரகாம் லிங்கன், அங்கே சேகுவேரா அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. கண்ணு முன்னாடி அஜித் சார் இருக்கார். அவரை பார்த்து வாழ்க்கை சரி பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு மனிதர். உண்மையாலுமே இந்த விருது சில பேர்த்துக்கெல்லாம் கொடுக்கும்போது எதுக்குடா இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இருக்கும். இந்த பத்மஸ்ரீ குரூப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம். ஆனால் இது வந்து இந்த விருது வந்து இவருக்கிட்டே இந்த விருது செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த விருதுக்கு மதிப்பு அவருக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். மென்மேலும் வளருக, நிறைய பேரை காப்பாற்றுக, அது சொல்லிக்க விரும்புகிறேன். இதுவே இது வந்து பார்த்திங்கன்னா